ஹாய் எவ்ரிவன். எப்போ பாரு வடை பஜ்ஜி போண்டான்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு தடவை இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் போட்டு கொடுக்கலாங்க. கோதுமை மாவு வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தான் பிசைய போகிறோம். ஸோ 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. மேலே லைட்டாக ஆயில் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயம் தான் வந்து நிறைய தேவை. ஸோ 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு இல்லை. இந்தளவு வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இது கூட ஒரு 4 முட்டை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்தளவு தேவையோ, ஸ்டஃபிங்க்கு வந்து எந்தளவு தேவையோ அந்தளவு முட்டைகளை சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 முட்டை சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம முட்டை பொரியலுக்கு எப்படி தேவையோ அந்தளவு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது இதை ஆற வச்சு நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சப்பாத்திகளாக உருட்டி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம சப்பாத்தி செய்வோமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த எக்குக்கு பதிலாக பன்னீர், பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ், மற்ற கேபேஜ் எல்லாம் கூட ஆட் பண்ணலாம். அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து நான் இந்த மாதிரி சப்பாத்திகளாக ரெடி பண்ணிட்டேங்க, தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்தளவு இருக்கணுங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வந்து இதில் வச்சுக்கலாம். நம்ம மோமோஸ் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இப்போது இதை வந்து மடித்து எடுக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதை வந்து நம்ம நல்லா டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசை டவாவில் ஆயில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நல்லா அமுத்தி எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வேகணும் இல்லையா, ரொம்ப திக்காக இருந்துடக்கூடாது. அதனால் மொத்தமாக இல்லாமல் ஆயில் ஃப்ரை, டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருந்தாலும் ஃப்ரை ஆகிடும். பட் இப்போ தோசை டவாவில் போட்டு எடுக்கிறதுனால நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்லா சூடாக இருக்கிற தோசை டவாவில் ஆயில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. இப்போ அதில் வந்து நான் இதை வந்து போட்டு எடுக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு திருப்பி போட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுக்காதீங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து எக்கு போட்டிருக்கோம் இல்லையா, எக்குக்கு பதிலாக பன்னீரும் போடலாம். சோயா கூட வந்து பொடி மாஸ் மாதிரி செஞ்சு போடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள ஸ்டஃபிங் நம்மளோட விருப்பம்தான். இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ளேமில் காட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நல்ல பன் மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும், உள்ள ஸ்டஃபிங் வந்து நல்ல காரசாரமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடாம நம்ம இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்நாக்ஸ் ரெசிபீஸில் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், கட் பண்ணி பார்த்தா உள்ள ஸ்டஃபிங் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.